அடுத்த ஸ்லோகன் 59ல் புலன்கள் பொருட்களை நாடாமல் தடுப்பவனுக்கு அனுபவங்கள் இல்லை, ஆனாலும் அவற்றின் வசீகரம் விலகுவதில்லை. ஆன்மாவை கண்ட பிறகே அந்த வசீகரம் விலகுகிறது. இந்தமாரி புலன்களை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டான், தேவையான போது ஆமை மாரி உள்ள எழுத்துக்கிறான், பொருட்களை நாடாலனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? இந்தமாரி நான் சொன்ன மாரி ரொம்ப புலன்களை கண்ட்ரோல் பண்ண கண்ணு போய் நேராக கிரிக்கெட் மேட்சை பார்த்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இது கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு கொடுக்குற ஒரு காஷனை தான் பார்க்கணும். ஒரு டெம்பரரியாக ஒருத்தர் முனிவர் மாரி இருப்பார், ஆனால் சடனாக ஒரு இடத்துல ட்ராப் ஆகிடுவார், ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நீ கவனத்தில் வைக்கணும் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அப்படிங்கிறதான் இன்னொரு விஷயம். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். சாப்டர் 2ல் 60வது ஸ்லோகத்தில் வேகம் மிக்கவையான புலன்கள் விவேகமும் விடாமுயற்சியும் உடைய மனிதனின் மனத்தை கூட வலுக்கட்டாயமாக இழுத்து அலைக்கழிக்கின்றன. என்ன சொல்ல வர்றாரு? புத்தி பலத்தை இங்கே விவேகமும் விடாமுயற்சியும். இது புத்தி பலத்தால் வருமானா? இல்லை, இது ஆட்டிடியூடு. புத்தி நிலை பெற்ற ஒருத்தனுக்கு விவேகம் விடாமுயற்சி இருக்கலாம், ஆனால் புத்தி நிலை பெற்றதோட அவனுக்கு நேச்சுரலாகவே அந்த விவேகம் விடாமுயற்சி இருக்கிறவன கூட இந்த விஷயம் இந்த புலன்கள் நம்ம சொல்கிற சென்சஸ், கண்ணாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற சென்சஸாக இருக்கட்டும், அவனை ஒரு காற்றாற்று வெள்ளம் மாரி இழுத்துரும். அப்போ அவன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. இது ரெண்டாவது காட்சி. முதல்ல ஜெனட்டிக் இன்க்ளேஷன் இருக்குன்னு சொன்னார், மூணாவது சென்சஸோட பவரை சொல்கிறாரு. நீ ரொம்ப அசால்ட் அடப்படாத, அது நீ என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் திடீர்னு ஒரு ஸ்பீடில் உன்னை தரன்னு இழுத்துட்டு போய்ட்டு திருப்பி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அவர் ரியாலிட்டியை சொல்கிறார். இந்த உலகத்தோட அமைப்பு இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் பெரிய சேலஞ்ச் எங்கள் ஜென்ரேஷனை விட. ஏன்னா எங்களுக்கு அடிக்ஷன் அந்த 80s and 90s பார்த்திங்கன்னா டிவியில் கொஞ்சம் போல் இருந்தது, ரேடியோவில் கொஞ்சம் போல் இருந்தது, புக்கில் கொஞ்சம் போல் இருந்தது. நான் சொல்கிறது ஜென்ரல் அடிக்ஷன்ஸ். ஜெனட்டிக் அடிக்ஷன்ஸு, இந்த செக்ஸு, ஃபுட்டெல்லாம் ஜெனட்டிக் அடிக்ஷன்ஸ், அதுக்குள்ளே போக வேணாம். இந்த விஷயத்தில் இன்றைக்கி செல்ஃபோனுங்கிற அடிக்ஷன் பல மடங்கு இருக்குது. ஸ்கூல்ஸ் ஏன் இன்னமும் இந்த செல்ஃபோனில் பாடம் அனுப்புகிறாங்க, ஐபேடில் பாடம் அனுப்புகிறாங்க, இவங்க வேலை கம்மி பண்ணுறதுக்கு ஆன்லைன் அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் குழந்தைங்களாம் அதுதான் காரணம் சொல்கிறாங்க. எப்போ செல்ஃபோனில் என்ன கேட்டாலும் ஆமாம் அந்த செல்ஃபோனில் நான் பாடம் படிச்சுட்ருக்கேன், ஸ்கூலில் தான் அசைன்மெண்ட் அனுப்புகிறாங்க, இது இல்லாட்டா ஸ்கூலே நடக்காது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூல் இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் பேரண்ட்ஸுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. ஏன் இந்த செல்ஃபோன் அடிக்ஷனுக்கும் புக் அடிக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னா, ரொம்ப ஒரு உன்னிப்பான விஷயம். புக் அடிக்ஷனில் புக்கில் அஃபெக்ட் ஆகிற சென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணும் மனசும் மட்டும்தான். உங்கள் கண்ணு ஒரு வார்த்தையை பார்க்குது, படிக்குது, அதை மனசு கிரகிக்குது, அதை ஃபீல் பண்ணுது, என்ஜாய் பண்ணுது, அதோட ட்ராவல் பண்ணுது. ஒரு காதல் கதையாக இருக்கட்டும், ஒரு சோக கதையாக இருக்கட்டும், ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கட்டும், இதை மைண்டு ஃபீல் பண்ணுது. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் நாங்கள் நைட்லாம் தூங்காமலாம் படிச்சுட்டே இருப்போம். அந்த நாவலை முடிச்சாகணுன்ட்டு. எக்ஸாம்லாம் ஒன்றும் இல்லை, அதை முடிச்சாகணும். நைட்டு 2-3 மணி வரைக்கும் முழிச்சு காஃபி குடிச்செல்லாம் படித்து அந்த நாவலை முடிச்சுட்டு தூங்குற பழக்கம்லாம் எங்கள் காலத்து 90s கிட்ஸுக்கு உண்டு. இப்போ அந்தமாரி எல்லாம் ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிட்ஸுக்கு இல்லை. ஏன்னா இவங்க அடிக்ஷன் ஆகுது, அதோட ஒரு பெரிய இடம் இருக்குது இந்த மொபைலுங்கிற அடிக்ஷன். இதில் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, 3 டைமென்ஷனலில் ஒரு பிக்சர் எமர்ஜ் ஆகுது. புக்கில் 2Dயில் தான் எமர்ஜ் ஆகுது, இங்கே 3D. புக்கில் 1D தான், இங்கே 3D. இப்போ ஒரு பாட்டாக இருக்கலாம், ஒரு சேட்டாக இருக்கலாம், ஒரு மீமாக இருக்கலாம். ப்ளஸ் இதில் வர இன்ட்ராக்ஷன் வேறு. அவங்க அந்த மற்ற குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த இன்ட்ராக்ஷனில் அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு 3D இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஸோ எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். கண், காது, மைண்டில் 3D இமேஜஸ்ஸு ப்ளஸ் இந்த ஃபீலிங். ஸோ எத்தனை சென்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்தளவுக்கு அடிக்ஷன் டீப்பாக இருக்கும். ஸோ செல்ஃபோனில் இந்த 3 விஷயம் இருக்கிறதுனால அடிக்ஷன் மச் டீப்பர் தென் ஒரு புக். இந்த 5 சென்ஸ் இன்வால்வ் ஆகிற இடம் இருக்குது, அதான் இருக்கிறதுல டீப் அடிக்ஷன். அதை நான் ஜெனட்டிக் அடிக்ஷன் சொல்லிட்டேன், சரியா? ஸோ அது பின்னாடி பகவத்கீதையிலே கடைசி ஸ்லோகங்களில் வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான ரியாலிட்டியை தாண்டி, இந்த பிக் ஃபோர்ஸஸை தாண்டி இந்த புலன்களை உள்ளே இழுக்கணும். ஸோ புக் அடிக்ஷனில் இருக்கவனுக்கு கண்ணை மட்டும் உள்ளே இழுத்தா போதும், ஆனால் செல்ஃபோன் அடிக்ஷனுக்கு கண்ணை உள்ளே இழுக்கணும், காதை உள்ளே இழுக்கணும், மனசையும் உள்ளே இழுக்கணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி அவனோட புத்தி நிலை பெறணும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். ஸோ இப்பயும் அவர் யாரையும் பர்சனலாக ஐடென்டிஃபை பண்ணல. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு அந்த விஷயம் எப்படி இருக்குங்கிற அப்ஸ்ட்ராக்ட் ஆன்சர் தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கார்.